ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய. எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, பகவான் கீதையிலே சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு உயிர் அப்படிங்கிறார். எப்படி சொல்றாரு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னுடைய பக்தர்கள் தான் என்னுடைய உயிர்னே சொல்றார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரான பகவான் கிருஷ்ணர் என்னுடைய பக்தர்கள் தான் என்னுடைய உயிர் அப்படிங்கிறார். ஆனா இந்த பக்தர்கள் நாம எப்படி இருக்கிறோம் அதுதான் இங்க முக்கியம். பக்தர்கள் அப்படின்னா எல்லாரும் பக்தர்களா? எல்லாரும் பக்தர்களா? பக்தர்கள் நாம எப்படி இருக்கிறோம்? பகவான் என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு உயிர் அப்படிங்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் மாற போறது இல்லைல்ல. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் மாற போறது இல்லை. குழந்தைங்க வாமா, சேர் எடுத்துங்க வாமா, நல்ல முகத்தை பாருங்க, வா நீ வா, ஃப்ரெண்ட்ல வா, அம்மாட்ட வா. குழந்தைங்க தான் நம்ம கேட்கணும். பகவான் தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாறுறது இல்லை. அதானே உண்மை. ஆனா பக்தர்கள் நாம என்ன பண்றோமா, தாயின் கருவறையில் நாம எல்லோரும் இருக்கிறச்சே, நாம ஏற்கனவே சத்சங்கத்தில் சொன்னோம், ஒரு குழந்தைக்கு இங்க ஒரு உடல் இருக்கிறதே அது தெரியாது. அது நாம சிரிச்சா அது சிரிக்கும், நாம அப்படி பயமுறுத்தினா அது அழும். அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு தெரியும். தாயின் வயிற்றிலே எல்லோரும் கருவாக இருக்கிறச்சே, அந்த உடல் முழுமை பெறாத தருணத்திலே அந்த ஆன்மா இறைவன்ட்ட சொல்லுமா, இறைவா ரொம்ப நன்றி இறைவா, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பை தந்திருக்கிறீரே, மீண்டும் நான் பிறக்கப் போகிறேனே இந்த உலகத்திலே, எனக்கு இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை நீர் மீண்டும் அருளி இருக்கிறீரே, நான் பிறந்த பிறகு உம்மை மறக்க மாட்டேன், உம்முடைய திருவடியை விட்டு விலக மாட்டேன், இவ்வளவு பெரிய கருணையை என் மீது காட்டியிருக்கிறீரே இறைவா, 84 லட்சம் பிறவிகள் என்று நாம் அறிந்திருக்கிறேனே, புல்லாய் புழுவாய் பூண்டாய் பிறக்காமல் மீண்டும் எனக்கு ஒரு மனித பிறவியை நீர் அருளிருக்கிறீரே இறைவா, நான் இந்த பூவுலகில் பிறந்த பிறகு உம்மை ஒரு கணம் கூட நான் மறக்க மாட்டேன் இறைவா என்று எல்லா உயிர்களும் இறைவன்கிட்ட சத்தியம் பண்ணுவோம். நான் பூவுலகில் போனோன்னு உங்க நாமத்தை பரப்புறதா என் வேலை, உங்களை ஜெபிக்கிறதா என் வேலை, உங்களுக்கு சேவைகள் செய்வதுதான் என் வேலை, உங்கள் திருவடிகளை வணங்குவதுதான் என்னுடைய வேலை, அதற்காகவே நான் அந்த பிறவி எடுக்கிறேன் இறைவா. இறைவன் அதை கேட்டுட்டு, அப்படியாப்பா சரிப்பா ரைட், போயிட்டு அந்த வேலைகள்லாம் பாரு அப்படின்ட்டு வரான். இந்த யானை இருக்கு பத்தியா, யானை தெரியுமில்ல? யானை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாதா? நீனுக்கு தெரியாதோ? தெரியுமா? பக்கத்துல இருக்கிறது குட்டியான. சரி, இந்த யானை இருக்கு, யானை அதை ஆத்துல விட்டீங்கன்னா நல்லா சந்தோஷமா குளிக்கும். எப்படி குளிக்கும்? நல்ல சந்தோஷமா அப்படி தண்ணியை கோரி அங்க அடிக்கும், பாகனை குளிப்பாட்டும், தண்ணிக்குள்ள உருளும், படுக்கும், எழும்பும், வெளியே வேணா வராது, அவ்வளவு அழகா குளிக்கும். பாக வேற பெரிய செங்கல் அந்த கதம்பெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவான், நல்லா குளிக்கும், ஆனந்தமா குளிக்கும். அந்த ஆற்றை விட்டு வெளியே வந்தோன்னு என்ன பண்ணும், அதே தும்பிக்கையில மண் அள்ளி மேலே ஃபுல்லாக போடும், இதே மண் அள்ளி போடும். அவ்வளோ நேரம் குளிச்சது வேஸ்ட். நல்ல ஆனந்தமாக குளிச்சது வெளியே வந்த உடனே, ஆற்றுல இருந்து வெளியே வந்த உடனே மண்ணை அள்ளி அப்படியே தலையில போடும். இதே போலதான் தாயின் வயிற்றுக்குள்ள கிடக்கச்சில அவ்வளவு ப்ராமிஸ் பண்ண நம்ம எல்லாரும் வெளியே வந்த உடனே மண்ணை அள்ளி நம்ம தலையிலே நம்ம போட்டுக்கிறது. அங்க இறைவன்கிட்ட சத்தியம் பண்ணது, இறைவன்கிட்ட வேண்டியதெல்லாம் இங்க வந்தோடனே இந்த மாய உலகத்தை பார்த்தோடனே எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் கடவுளாவது மண்ணாங்கட்டி இங்க வந்தாச்சுல, இனி அவருக்கு நம்மள என்ன செய்ய முடியும்? அவரு கிடக்காரு, அப்புறம் பார்க்கலாம். எப்படி நான் இன்னொரு 70-80 வயசு இருப்பேன், அப்புறம் தானே அவரை பார்க்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேற எங்க பொண்ணு கிடைக்குமா, மண்ணு கிடைக்குமா, வேற என்ன கிடைக்கும், சொத்து கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, இதே தான் தேடி மனிதர்கள் அழியறாங்க. யாருமே கருவறையிலே உருவான போது இறைவனிடத்திலே கொடுத்த சத்தியத்தை, இறைவனிடத்திலே வேண்டியதை யாரும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மனப்பக்குவம் கூட இங்க யாருக்குமே இல்லை. இருக்குமா? என்னங்க குறித்து சொல்றீங்க? நாங்க வரோம், பூஜை எல்லாம் பண்றோம், வரோம்ல, அப்புறம் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க?
இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஏதோ கட்டாயத்தின் பேரில் போகலைன்னா இந்த மனுஷன் ஏசுவான், எதையாவது சொல்லுவான். ஒரு சில பேர் சாபம் போடுவான்னு வேற பூச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எங்கே சாபம் போடுறேன்? யாரை சாபம் போடுறேன்? சாபம் போடுவான். எதுக்கு அவன் வாயிலேருந்து வாங்கி கேட்டுவானே, அதோட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வராங்க. உண்மையாகவே நாம் அப்போ மட்டும்தான் தாயின் கருவறையில் இருக்கிறப்ப மட்டும்தான் இறைவனுக்கு சத்தியம் செய்கிறோமான்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வருஷ பிறப்புக்கும் சத்தியம் பண்ணுறோம், ஒவ்வொரு தீபாவளிக்கும் சத்தியம் பண்ணுறோம். நான் இன்னைக்கு தான் கடைசி சாமி, நாளையிலிருந்து கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒயின் குடிக்கிறதோட சரி. அப்புறம் நாளைக்கு ஸ்கின் க்ளோ ஆனாலும் சரி, க்ளோ ஆட்டாலும் சரி, எனக்கு பற்றி கவலை இல்லை சாமி. இன்னைக்கு பீர் குடிக்கிறதோட சரி. பீர் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு பைத்தியக்காரத்தின மூட நம்பிக்கை இந்த உலகத்தில் பரவி இருக்கு. ஒயின் குடிச்சா ஸ்கின் க்ளோ ஆகுமா? அப்போ ஏன் இந்த தோல் மருத்துவர்கள்லாம் உனக்கு ஸ்கின் அழகாகணுமாம்மா, இந்த க்ரீம்லாம் பண்ண வேண்டாம், 1/2 லிட்டர் ஒயின் வாங்கி குடிக்கவும் அப்படின்னு ஏன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டேங்கிறான்? இந்த தோல் மருத்துவர்கள்லாம் ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை போகுதுன்னு வைங்களேன், அப்படியா நல்ல ஒயினாக பார்த்து ஒரு 1/2 லிட்டர் ஒயின் வாங்கி தினமும் குடிக்கவும், இஷ்டத்திற்கு குடிக்கவும். 1 லிட்டர் குடிக்கணுமோ 2 லிட்டர் குடிக்கணுமோ குடிக்கவும். இன்னும் ஒரு சில பைத்தியார பயிலுங்க பீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது, அப்படியா? அப்போ கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் வசந்தா ஹாஸ்பிட்டல் இருக்க வெங்கட்ராமன் டாக்டர் உனக்கு ஹார்ட்டுக்கு நல்லதா, அப்படியா டெய்லி 4 பீர் குடிக்கவும், அப்படியே எழுத மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு சில பேர் டெய்லி ஒரு குவார்டர் அடிச்சா உடம்புக்கு நல்லா சாப்பிடலாம், அப்படியா சாப்பிடலாமோ? அப்போ ஏன் டாக்டர் மாதிரிலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு பசிக்கு டானிக்கே எழுதுறான்? பேசாமல் எல்லாரும் ஒரு விஸ்கி பாட்டில் எழுத வேண்டியதானே? இப்படிப்பட்ட பைத்தியார பயல்கள்லாம் ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கிட்ட இருந்து நாட்டில் நல்லது நடக்க? இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல. விஸ்கி குடிச்சா நல்லது நடக்குமா? பிராண்டி குடிச்சா நல்லா சாப்பிடலாமா? டேய், லிவர்லேருந்து பேங்க்ரியாசிஸ்லேருந்து எல்லாம் போயிரும்டா. அது எங்கள் அப்பா குடிக்கிறாரு. கொப்பை ஏதோ தப்பி பிறந்திருக்கான், கொப்பை ஏதோ நல்ல வேலைக்கு தப்பியிருக்கான். நீ குடிச்சேன்னா எல்லாம் சட்னியாகி போயிடும், பார்த்துக்கோ. அதிக இறப்பே குடியினால்தான். குடிக்கிறவரை நல்லா இருக்கிறான்னா தான். அப்போ எதுக்கு அது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னே எழுதி போட்டிருக்கு? ரேஷன்ல அரிசி கொடுக்குற மாதிரி மதுவை கொடுத்துட வேண்டியதான். ரேஷன்ல எல்லாரும் குடிச்சு நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, அப்படி கொடுத்துட வேண்டியதானே? எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை பாரு. தீபாவளிக்கு வருஷ பிறப்புக்கு எல்லாரும் சத்தியம் பண்ணதான். இன்னைக்கு குடிச்சதுதான், இனிமேல் குடிக்க மாட்டேன் பார்த்தோம். யார்கிட்ட சத்தியம் பண்ணது? அவர்கிட்ட போய் சத்தியம் பண்ணது. யோகிராம் சுரத்குமார் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். ஆனால் சத்தியம் அடுத்த நாள் நியூ இயர் குடிச்ச ஹேங் ஓவர் போறதுக்கு அடுத்த நாள் முதல்ல போய் குடிக்கிறதா முதல் வேலை. எத்தனை சத்தியம் கடவுள் மேல பண்றோம்? எத்தனை தடவை சத்தியம் பண்றோம் பகவான் மேல? ஒவ்வொரு வாட்டியும் பகவான் மேல சத்தியம் பண்றோம், அப்புறம் அதை நிறைவேற்றுறதே இல்லை இந்த மனிதர்கள் எல்லா விஷயத்திலையும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்படி சத்தியம் பண்ணிக்கிட்டு அதை மீறுறதுக்கு ஒரு பேர் இருக்கு, மயான சபதம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பேரு? மயான சபதம். மயான சபதம் அதுக்கு பேர் வச்சிருக்கு வேதத்துல ஏன் மயான சபதம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கு? நம்ம குடும்பத்துல ஊர்ல யாராவது நல்லா இருக்கும் திடீர்னு செத்து போனான்னு வைய, சுடுகாட்டுக்கு புதைக்கிறது கூடவே போவான். அங்க போய் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். சரி, எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் இருந்தார். காலையில் எழும்புற உடனே அவர் அப்படி பண்ணுவார் தெரியுமா? அப்புறம் அது பாதாம் பிஸ்தா தான் சாப்பிடுவார் தெரியுமா? அவர் இங்கிருந்து எவ்வளவு தங்கம், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, நம்மளாம் கிடந்துச்சா அப்படி. இந்த மயானத்துல இருந்து ஒரு புத்தரா மாறிடுவான். எல்லா ஞானமும் அவருக்கு வந்துடும். நம்மளாம் வாழ்க்கையில என்னப்பா இருக்கு, அவரே இப்படி போயிட்டாரு, இனி இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மயானத்துல வச்சு எல்லாம். இனி நம்ம கேட்டியாமாப்ல, இனி நம்ம எப்படிலாம் ஆசைப்பட விடாடா, இப்போ கண்ணா இருந்தவரே போயிட்டார், இனி நாம ராமா கிருஷ்ணான்னு இருந்துரும்டா, இனி இப்படியெல்லாம் ஓடக்கூடாதுடா, பாரு கண்ணுக்கு முன்னு மனுஷன் விழுந்து கிடக்குறான் அப்படின்னு ஞானம் மயானத்தில் வச்சு வருமா. அப்படியே அங்கிட்டு 4-8 வச்சு வீட்டுக்கு வந்தோடனே பழையபடி பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி ஆட்டையை போடுது, எப்படி அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுது, எப்படி அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுது, எப்படி அவன் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ளே யார் சாடுது, இது அவ்வளோ திருப்பியும் மனசுக்குள்ள வந்துடும். அப்போ இதுக்கு பேர் என்னது? மயான சபதம். அது மயானத்தில் வச்சு சபதம் பண்றது. அதுக்கிட்ட வெளியே வந்தோடனே எல்லாம் மாறி போயிடும். இத்தகைய மயான சபதத்துல தான் இன்னைக்கு மானிடர்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய முதல் கடமை, இந்த சமூகத்திலிருந்து நாம விலகி வாழணும். இந்த சமூகம் முழுக்க பாழ்பட்டு பயனற்று போய் கிடக்குது. இப்போ நாம் இந்த சமூகத்தில்
விரோதம் பாராட்டணும், வில்லங்கம் பாராட்டணும்னா பெரிய ப்ராப்ளம் நமக்கு. அது இந்த சமூகத்தில் நீங்க யார்கிட்ட விரோதம் பாராட்டணும், போட்டி போடணும் அப்படின்னா மிகவும் மிகவும் மோசமான சூழல் இருக்கு இன்னைக்கு இந்த சமூகம். உங்களுக்கு யார் நெருங்கிய நண்பரோ, உங்களுக்கு யார் நீங்க அதிகமா உதவி செய்த நண்பரோ, அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில முதல் மிகப்பெரிய எதிரியாக மாறிப்பார். நீங்க யாரை ரொம்ப நேசிச்சிருப்பீங்களோ, நீங்க யாருக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பீங்களோ, யாரை ரொம்ப உயிருக்கு உயிரா நீங்க வச்சிருந்தீங்களோ, அவங்க தான் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறியிருப்பார். ஏன்? உங்களுடைய எல்லா ரகசியங்களும் அவருக்கு தெரியும், உங்களுடைய எல்லா வீக்னஸ் வேற தெரியும். இவன் இங்க அடிச்சா இங்க விழுவாங்கிறது அவருக்கு தெரியும். மிகப்பெரிய விரோதியாக மாறியிருப்பான். ஒரு காலகட்டத்தில் அடியனுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க. இந்த வீடே நிரம்பி வழியும், மாடியில் விடிய விடிய தூக்குறதில்லை, ஒரே கூத்து கும்பாளமா இருக்கும். இந்த எந்த நண்பர்களும் கிடையாது பகவானை தவிர, எந்த நண்பர்களும் கிடையாது, எந்த சொந்தமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எல்லாரும் நாம நல்லா இருந்தாலும் கெட்டு போனா புத்திக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது. அப்போ இந்த உலகத்துல, இந்த சமூகத்துல நாம எந்த நிலையிலும் யாரிடம் நம்ம அதிக பழக்க வழக்கம் வச்சுக்காம, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, சனிக்கிழமையான பகவான் உண்டு இருந்துட்டோமானால் பல பிரச்சனைகள்ல இருந்து நாம எளிதாக தப்பிக்க முடியும். நாம பகவானை ஏமாத்துறோம்னு சொல்லி நம்மளே நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். பகவானை ஏமாத்துறதா நினைச்சு அவர் பார்க்க போறாரு, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எஸ்கேப் ஆயிரும், அவர் இப்ப என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையிலே இருந்து அரசாட்சி செய்ததை விட தற்போதுதான் இங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்கிறார், எல்லாவற்றும் நிறைந்து இருக்கிறார். நீங்க அப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம் நிறைய பேர், இப்ப தப்பிக்கவே முடியாது. அவர் உங்ககிட்ட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார், இங்க இருக்கிறார், அவரை பத்தி பேசுற இடத்துல எல்லாம் அவர் இருக்கிறார். நீங்க அவரை ஏமாத்துறோம் நினைச்சு நம்மளே நாம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த பகவான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தருகிறார். எப்படியாவது என் பாதத்தை பிடிச்சுக்கோ, ஒரு கரை சேர்த்துறேன் வா, எப்படியாவது இல்லப்பா வா வா அப்படி என் பாதத்தை பிடிச்சுக்கோ. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த மண்டபத்தில் இருக்க சில காலை நீட்டி கொடுப்பார். எந்த பக்தர் கேட்டாலும் காலை நீட்டி கொடுப்பார். பகவான் எங்க பாதத்தை தொடரணும் தான் பிடிச்சுக்கோ. அதே போல இங்கேயும் அவருடைய திருவடிகளை நீட்டி தருகிறார். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்கு? வாரம் தவறாமல் என்னுடைய பகவானுடைய பாதத்தை பிடிக்கணுங்கிற ஒரு பயன் எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கவே இருக்காது, யாருக்குமே கிடையாது. இந்த உலகம் அகந்தை நிறைந்த உலகம். இந்த உலகம் எல்லாருக்கும் ஆணவமும் அகந்தை தான் முன்னுக்கு இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீ எல்லாம் எனக்கு இதுக்கு ஈடாவியா? அந்த ஆணவம் அகந்தை எல்லாம் மேல அதுதான் நிக்குது. ஆன்மீகத்திற்கு முதற்படி ஆணவம் அகந்தையை அழிப்பது. ஆணவம் அகந்தையை நீ அகற்றாமல் ஆன்மீகத்துல ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது கண்ணா. எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளவு மந்திரம் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? 10 காசு பிரயோஜனம் இல்லை கண்ணா. அதை சொல்லி உன் மனசுக்குள்ள நான் என்கிற அகந்தை இருக்கும் வரை, பார்ப்பவர்கள் எல்லாம் கிண்டலும் கேலியும் செய்யும் வரை 10 காசுக்கு பிரயோஜனப்படாத அந்த மந்திரங்களும் உன்னுடைய பிரேயர்களும் பிரார்த்தனைகளும். ஆணவமும் அகந்தையும் உன்னை விட்டு விலகாத வரை ஒரு காசுக்கு நீ பெறமாட்ட. வெறும் கறி கட்டதான் அவனுடைய உடம்பும் மனதும். நீ நினைச்சுக்கோ, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லபடி தான் நடந்துகிட்டு இருக்கேன். கிடையவே கிடையாது. உனக்கு பொறுத்த இருக்கு புரட்டாசி. ஆணவம் அகந்தையும் அழியும் வரை நாம் பகவானை விடாமல் பிடிக்க வேண்டும். விடாமல் பிடிக்காவிட்டால் நம்முடைய பகவான் அருளிய இந்த வாழ்க்கை பயனற்றே போகும்.